புத்திசாலியான காட்டு நாய். ஒரு அடர்ந்த காட்டுல காட்டு நாய் ஒண்ணு இருந்துச்சு. அப்போ அங்க வந்த ஒரு சிறுத்தை புலி அந்த காட்டு நாயை சாப்பிடலான்னு நினைச்சு அதோட பக்கத்துல வந்து நின்னுச்சு. ஆஹா, இந்த காட்டு நாயி நல்லா கொழு கொழுன்னு எப்படி இருக்கு, இத மட்டும் கடிச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். சிறுத்தை புலி அங்க வந்து நின்னத காட்டு நாயி கண்டுபிடிச்சிருச்சு. சிறுத்தை புலியோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து தன்னால ஓட முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த காட்டு நாயி அந்த சிறுத்தை புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு யோசனைய தீட்டுச்சு. உங்கள இன்னும் நிறைய பேர் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. காட்டு நாயோட யோசனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சிறுத்தை புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி. இங்க கிடக்குற இந்த எலும்பை வச்சுதான் நாம ஏதாச்சும் செஞ்சாகணும். நமக்கு இருக்கிற உடம்புக்கு ஓடியா தப்பிக்க முடியும்? அப்போ அந்த சிறுத்தை புலி காட்டு நாயை கடிக்கிறதுக்கு பக்கத்துல போச்சு. அந்த சமயத்துல அந்த காட்டு நாயி ரொம்ப சத்தமா இப்படி சொல்லுச்சு. ஆஹா, இந்த எலும்பு ரொம்ப அருமையாவுல இருக்கு. அதுவும் சிறுத்தை புலியோட எலும்பு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல வேறு எதுவும் சிறுத்தை புலி கிடைக்குமான்னு அடுத்து பார்க்கணும். காட்டு நாய் இப்படி சொன்னத சிறுத்தை புலி கேட்டதும் என்ன செய்யன்னு தெரியாம சிலை போல அங்கேயே நின்னுடுச்சு. ஐயோ, இந்த காட்டு நாயி ரொம்ப பலசாலியா இருக்கும் போலியே, சிறுத்தை புலியவே கொன்னு தின்றுக்கே. நல்ல வேலை நாம பக்கத்துல போனத அது இன்னும் கவனிக்கல, அப்படியே பின்னாடி கூடி ஓடிடுவோம். அப்படியே அந்த சிறுத்தை புலி காட்டு நாய்க்கு தெரியாம ஓடிடுச்சு. இதையெல்லாம் அங்க ஒரு மரத்துல இருந்து குரங்கு ஒண்ணு கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டு நாயி சிறுத்தை புலிய ஏமாத்தினத எப்படியாச்சும் சிறுத்தை புலிகிட்ட சொல்லி நல்ல பேரு எடுக்கலான்னு நினைச்சிச்சு. அதுக்கு ஈடா அந்த சிறுத்தை புலி குரங்க கடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கலான்னு நினைச்சிச்சு. சிறுத்தை புலிய பின்தொடர்ந்து குரங்கு வேகமா போறத அங்க இருந்த காட்டு நாயும் கவனிச்சிச்சு. அந்த சிறுத்தை புலிகிட்ட போன குரங்கு இப்படி பேசுச்சு. சிறுத்தை என்ன, உங்களை அந்த காட்டு நாயி நல்லா ஏமாத்தி விட்டுருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காட்டு நாயி பக்கத்துல இருந்தது சிறுத்தை புலியோட எலும்பு எல்லாம் இல்ல. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அது இப்படி புத்திசாலித்தனமா ஒரு வேலைய செஞ்சிருக்குது. சிறுத்தை புலிகிட்ட அந்த குரங்கு நடந்ததை ஃபுல்லா சொல்லுச்சு. அதை கேட்டதும் சிறுத்தை புலிக்கு தாங்க முடியாத அளவுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. அந்த காட்டு நாயி என்னையே ஏமாத்தலான்னு நினைச்சுச்சா, அதுக்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்ட போறேன். நீயும் என் கூடவே வந்து பாரு, இப்போ நான் யாருன்னு அதுக்கு காட்டுறேன். சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து அங்க வர்றத அந்த காட்டு நாயி பார்த்துச்சு. இந்த திருட்டு குரங்கு நம்மளை இப்படி மாட்டி விட்டுருச்சே, சரி நாம புத்திசாலித்தனமா இதுல இருந்தும் தப்பிப்போம். அங்க வந்த சிறுத்தையவும் குரங்கையும் பார்க்காத மாதிரி திரும்பி நின்னு இப்படி பேசுச்சு. அந்த போக்கிரி குரங்கு எங்க போச்சுன்னு தெரியலையே, அத நம்பவே முடியாது. நான் இன்னொரு சிறுத்தை புலிய சாப்பிட்றதுக்கு பிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் அந்த குரங்க காணமே. காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தான் கோபம் முழுசையும் குரங்கு மேல காட்டுச்சு. அதை கடிச்சு கொதறி தின்னுச்சு. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், ஆபத்துகளும் வரும். பிரச்சனைகளை நேருக்கு நேரு சந்திச்சு அதை வெல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க பிரமோட்ஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருப்போம், நல்லதையே செய்வோம். பாய்.